இந்த நாளுடைய வேத தியானத்துக்காக செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அமலேக்கியர் என்கிறதான ஒரு இனம் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணினதை குறித்து இந்த யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை ஆண்டவருடைய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு முதல் யுத்தம். பாருங்க, யுத்தம் என்று சொல்லும்போது முதல் யுத்தம் இதுதான், அவர்கள் சந்திக்கிறதான முதல் யுத்தம். அமலேக்கியர்கள் ஒரு நாள் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில பாளையத்தின் பின்பதாய் பலவீனமானவர்களும் இளைத்து போன கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, உபாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, உன்னில் விடாய்த்து போயிருந்த இளைத்து போயிருந்த பலவீனமாக இருந்தவர்களை அமலேக்கன் என்ன செய்தானா வெட்டினான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? விடாய்த்திருக்கையில் பின்புறத்தில் இருக்கிற உன் பாளையத்தில் இருக்கிற பலவீனரை எல்லாம் அமலேக்கன் வெட்டினான் என்பதை நினைத்திரு என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஒரு முதல் யுத்தம் இதுதான். இவர்கள் ரெவித்தீம் என்கிறதான இடத்துல வந்திருக்கிற பொழுது இந்த அமலேக்கிய இனம் என்ன செய்யணும், இவர்களோடு எதிர்த்து யுத்தத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரு புதிய அனுபவம் இவர்கள் வாழ்க்கையில, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஒரு புதிதான ஒரு பாதை, ஒரு புதிதான ஒரு சூழலான அந்த நிலையில எப்படி இவர்கள் நடந்து ஒரு வெற்றியை கண்டார்கள் என்று சொல்லி இந்த யாத்திராகமம் புஸ்தகம் 17 நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட கடந்து வருகிற ஒவ்வொரு பாதைகளும் பழைய பாதையாய் கூட இருக்காது. ஒவ்வொரு பாதைகளும் புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரும்போது புது புது அனுபவங்கள் மத்தியில் கடந்து வருவோம். புது புதுவான சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருப்போம். புதிய விதமான ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் நமக்கு எப்பொழுது ஜெயம் கொடுப்பார் அல்லது எவர்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார் என்பதை விளக்கி காட்டுகிறது இந்த 17ஆம் அதிகாரம். இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன முதல் யுத்தம், புதிய அனுபவம். இதுவரைக்கும் அவர்கள் யுத்தத்தை கண்டது கிடையாது, யுத்தத்தின் வாசனையை கூட நுகர்ந்தது கிடையாது. ஏனென்று சொன்னால், எகிப்தின் ராஜாவா இருக்கிற பார்வோன் என்ன செய்தானா, நம்முடைய தேசத்தை எதிர்க்கிறக்கு அந்நியர்கள் வரும்போது இந்த பலத்திருக்கிற ஜனம் அவங்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு நம்மேல வந்துடக்கூடாது என்று சொல்லிதான் யுத்தத்தை பற்றி கூட சிந்திக்க விடாதபடி அவர்களை பட்டணங்களை கட்டத்தக்கதான சிந்தைக்கு நேராய் அவர்களை நடத்தினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல சத்துரு அப்படிதாங்க என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில யுத்தத்துக்கு அவனை ப்ரிப்பேர் பண்ண விடாதபடி இன்னைக்கு பலவித சிந்தனைகளை கொடுத்து அவனுக்கு அடிமையாகவே வைத்திருக்கிறதான ஒரு கூட்டங்கள் இருக்கதான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையாய் விடுவித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை பாருங்க, 430 வருஷம் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில யுத்தம்னா என்னன்னு தெரியாது, யுத்த தந்திரங்கள் தெரியாது, யுத்தத்தை எப்படி செய்யணும் என்று கூட தெரியாது. ஏன்னா அந்த யுத்தம் என்கிற அந்த நிலைக்கு இவர்களை கொண்டு போயிடக்கூடாது, நினைச்சு கூட பார்த்திடக்கூடாது என்று சொல்லிதான் பார்வோன் அவர்களை 2 பெரிய பட்டணங்களை வாழ்நாள் முழுக்க கட்டுவதற்கு அவர்கள் மேல் அடிமைப்படுத்தியே நடத்தினார். இந்த சூழ்நிலையில் தான் மோசேயை கொண்டு கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த யுத்தம் ஒரு புதிதான அனுபவம். இதுல பழக்கமில்லாத இவர்கள் வாழ்க்கையில பக்தனாகிய மோசே என்ன செய்கிறார்னா, யோசுவாவை அழைத்து, உன்னோடு ஜனங்களை கூட்டி கொண்டு போய் யுத்தத்தில் நில்லு, நான் மலை மேல் ஏறி போய் என் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி பக்தனாகிய மோசே நிற்கிறார். பிற்பாடு இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 14வது வசனத்தை வாசிங்களேன். இதை நினைவு கூறும் பொருட்டு வாசி என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை தந்து
ஒரு ஜெயக்கொடியை கத்தர் இந்த ஜனத்துக்கு கத்தர் பறக்க விடுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ நமது வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பதற்கு இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் பாருங்க. எதனால் இந்த ஜனங்களுக்கு எப்படி இந்த ஜெயம் வந்ததுன்னா, வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில். எல்லாரும் சொல்லுங்க, மோசே தன் கைகளை, ஜெயத்தை எங்க வச்சிருந்தாருன்னா மோசே கையை உயர்த்தும் போது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்ன செய்தி அப்படின்னா, கைகளை உயர்த்துவோம், நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். ஒரு புதிய அனுபவத்தில் நாம் கடந்து வரும் பொழுது நம்மால் சமாளிக்க முடியாத, மேற்கொள்ள முடியாத, எதிர்கொள்ள முடியாத பல காரியங்களின் வழியாய் நாம் கடந்து வரும்போது, குடும்பங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மோசேயை போல உங்கள் கைகள் உயர்த்துவமானால், நம்முடைய கரங்களை உயர்த்துவமானால் கர்த்தர் நமக்கு யெகோவா நிசியாய் இருந்து வெற்றி கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாமே நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் அல்ல, எல்லாமே எல்லாம் தெரிந்தவர்களும் நாம் அல்ல, இல்லைங்களா? எல்லாமே நமக்கு தெரியுமா? தெரியல. நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம், படிப்பித்து கொண்டு தான் இருக்கிறோம். சகலத்தை அறிந்த சகல வல்லவர்களும் அல்ல. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அமலேக்கியர்கள் வரும் பொழுது, அமலேக்கியர் என்று சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்மை பயம் பொருத்துகிறவர்கள் தான் அமலேக்கியர்கள். சில பிரச்சனை நம்மளை பயன்படுத்தும், சில சூழ்நிலை நம்மை பயன்படுத்தும், சில காரியங்கள் நம்மளை வாழ்க்கையில் ஒரு விதமான பயத்துக்கு நேராய் நம்மை நடத்தும். அப்படிப்பட்ட பாதையில் மோசே கைகளை உயர்த்தினது போல உயர்த்தினோமானா பயங்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த அமலேக்கியர்கள் யார் என்று சொன்னால் பயம் மாத்திரம் அல்ல, இன்னொன்று சொல்லுகிறேன். இந்த அமலேக்கியர் யாருன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்பட பண்ணுகிறவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் யுத்தத்தை கண்டது கிடையாது, ஆயுதங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்துல எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் நிற்கும் பொழுது ஜனங்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னா, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டோம், அவ்வளவுதான், விழுந்துட்டோம், அவ்வளவுதான், இனி எழும்ப முடியாது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒரு நிலைக்கு. ஆனால் ஆவிக்குரிய தலைவனாக இருந்த மோசே அதெல்லாம் என்ன செய்தார்னா, கைகளை உயர்த்தி மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்றைக்கி பல சூழ்நிலைகளில் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்மை அறியாமே அவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படும்படியாக வைக்கலாம். அதுதாங்க அமலேக்கியர்கள். சில பலகீனங்களை பார்த்தபோது நம்மை அறியாமே அவிசுவாச வார்த்தைகள் வெளிவரும். சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமே அவிசுவாசம், அதுதான் அமலேக்கியர்கள். அந்த அமலேக்கியரை நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளணும், நம்ம குடும்பத்தில் மேற்கொள்ளணும்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித்தர ஒன்று, நம்ம கைகளை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை எப்போதெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தை வாசிங்களேன். ஏறெடுத்திருக்கையில் மேற்கொண்டார்கள், தாழ விடுகையில், அதாவது மோசையின் கரம் உயர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் ஒரு தேவ பலன் என்ன செய்யணும்னா ஜனங்களை நிரப்ப ஆரம்பிக்குது. நாம் கைகளை உயர்த்திருக்கும் ஒரு அனுபவம் பாருங்க, நம்மை அறியாமை நம்ம ஒரு பலத்துக்கு நேராய் நடத்துகிறது. பயமுறுத்த வருகிற சூழ்நிலைகளுக்கு முன்பதாக, நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை வெளிப்படுத்த கொண்டு வருகிற பல காரியங்களுக்கு முன்பதாக, பிரச்சனைகள் முன்பதாக, போராட்டங்களுக்கு முன்பதாக நமது கரங்கள் உயர்ந்திருக்கும் பொழுது நமது குடும்பத்தில் என்ன வருதுன்னா ஒரு தெய்வீக பலன் வந்து நம்மை நடத்த ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த ஜனங்களால் செங்கல் மட்டும்தான் இருக்க தெரியும். செங்கலுக்கான எல்லா மூலப்பொருட்களை தேடி கண்டுபிடித்து உருவாக்க மட்டும்தான் முடியும். ஆனால் இங்கே வந்திருக்கிறதான இந்த அமலேக்கியர்கள் எப்படிங்க மேற்கொண்டாங்கன்னா, மோசே கை உயர்ந்திருந்த போது கீழே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர்கள் கரங்கள் தளர்ந்து போகாதபடி, அவர்கள் நடைகள் பிசகாதபடி, அவர்கள் எண்ணங்கள் சிதறப்படாதபடி ஒரு தெய்வீக பலன் அந்த பாளையத்தை நிரப்பினதுனால தான் எதிர்த்து வந்த அமலேக்கியர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஜெயத்தை என் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த காலை வெள்ள கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கரம் உயர்ந்திருக்கும் பொழுது, உங்க கரம் தேவ சமூகத்தில் அசராம நிற்கின்ற பொழுது கர்த்தர் நமது குடும்பத்தில் ஒரு பலத்தை கொடுப்பா, நமது பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை கொடுப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திராணியை கொடுப்பா, நம்முடைய பிள்ளைகள் பாதாளத்தையும் வெல்லத்தக்கதாக, மரணத்தையும் வெல்லத்தக்கதாக, எல்லா பர்வதங்களையும் அசைக்கத்தக்கதான ஒரு மேலான பலத்தை என்ன செய்வார்னா
கர்த்தர் கொடுப்பாருங்க. எதிர்த்து வந்த பயமுறுத்தின அவிசுவாசத்தை வெளிப்படுத்தின அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்க கர்த்தர் வைத்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய கரங்களையும் உயர்த்துவோமானால் அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் யெகோவா நிசியா இருந்து நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மோசே தன் கைகளை என்ன செய்திருந்தானா, ஏறெடுத்திருக்கையில். இந்த வசனத்தில் இந்த வார்த்தையின் மூலம் ஒரு 3 காரியங்களை இந்த காலையில் கற்றுக்கொள்ள போகிறோம். 3 காரியங்களை. மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில், முதலாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த யுத்தமான இந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவருடைய மனிதனாக இருக்கிற தேவ மனுஷனாக இருக்கிற மோசே என்ன செய்கிறான்னா, வேகமாய் கடந்து போய் அந்த மலையின் மேல் ஏறி தன் கைகளை உயர்த்துறார். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, முதலாவது தன்னுடைய இயலாமையே இந்த மோசே என்ன செய்கிறான்னா தேவனிடத்துல தெரிவிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல என்ன சொல்றாருன்னா, 2 கரங்களை உயர்த்தி இருக்கிறதான அந்த அனுபவம் எதை குறிக்குது என்று சொன்னா, தன்னுடைய இயலாமையை மோசே காண்பிக்கிறார். ஆண்டவரே, இந்த எதிர்த்து வந்திருக்கிற அந்த அமலேக்கியரை எங்களால் மேற்கொள்ள முடியாது. எதிர்த்து வந்திருக்கிற எங்கள் முன்பதாய் நிற்கிற இந்த ஆயுதங்களுக்கு முன்பதாய் நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி, எங்கள் பலன் ஒன்று இல்லைப்பா, எங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவர் எங்களால் இது முடியாது, இது எங்களால் இது கூடாது என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை தெரிவிப்பது தான் கரங்களை உயர்த்துகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போயுமே நமது இயலாமையே, முடியாததை, நம்மால் கூடாததை மனுஷங்கிட்ட அல்ல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்களால் முடியாததை, உங்களால் செய்து முடிக்க முடியாததை மனிதங்கிட்ட போய் ஓன்னு அழுதுகிட்டு அல்லது அவங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறதல்ல. நம்முடைய இயலாமையை யாருக்கு தெரியப்படுத்தணும்னா கர்த்தர்கிட்ட தெரியப்படுத்துங்க. எப்பொழுது நம்முடைய கரம் உயர்ந்திருக்கிற அந்த இயலாமை என்கிற அந்த கரம் உயர்த்தப்பட்ட அனுபவம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறோமோ, எப்பேற்பட்ட நிலை இருக்கட்டுங்க, ஜெயம் நமக்கு தாங்க கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இயலாமையே, நம்முடைய இயலாமையை உலகத்தில் சொல்லும்போது அல்லது மனிதரிடத்தில் சொல்லும்போது, ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது, ஜனம் பார்த்து நகைக்கத்தான் செய்யும், சிரிக்கத்தான் செய்யும், இல்லைங்களா? நம்மளால் முடியலை, நம்மளால் கூடலை, இந்த பலகீனத்தை என்னால் தாங்க முடியல, இந்த பிரச்சனையை என்னால் ஏற்றுக்க முடியல, இந்த மனுஷனை வச்சுட்டு என்னால் சொன்னால் உலகம் சொல்ல தான் செய்யும். சொல்கிறதில்ல, சொல்கிறேன். ஆனால் இதுவே ஆண்டவரிடத்தில் நம்முடைய இயலாமை, என்னால் குடும்பத்தை நடத்த முடியலப்பா, என் பிள்ளைகளை சரியாக கொண்டு வர முடியல, என் குடும்பத்தை உயர்த்த முடியலை, என் வாழ்க்கையை தரத்தை ஆசீர்வாதமாக நடத்த முடியலை, நான் பலனாக இருக்க முடியலை, என் பலவீனத்தை என்னால் தாங்க முடியலை, கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன், அந்த பலவீனத்தில் தேவ பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உலக மனிதரிடத்துலையும் சரி, உற்றார் இடத்துல நம்முடைய இயலாமையை சொல்லும்போது, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்முடைய இயலாமையே முடியாததை நகைக்க தான் செய்வாங்க. ஆனால் தேவனிடத்துல நம்முடைய வாழ்க்கையில் இயலாமையை சொல்லும் பொழுது, ஆண்டவரை என்னால் இது முடியலைன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தம்முடைய இரக்கத்தை அதிகமாய் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா, ஓப்பன் ஹார்ட் இருக்கணும், ஒரு திறந்த இருதயம் இருக்கணும். பாருங்க, ஆண்டவரிடத்துல எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா ஒரு திறந்த இருதயம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இருக்கும்போது, அமலேக்கியர்கள் வரும்போது, என்ன காரியங்கள் இருந்தாலும் ஒரு திறந்த மனதோடு வந்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என்னால் இது முடியல. அதுதான் ஓப்பன் ஹார்ட். நம்ம மனுஷங்கிட்ட நம்முடைய இயலாமையை காண்பிக்க வேண்டாம். மனிதனிடத்துல என்னால் இது முடியாதுன்னு சொல்லாதீங்க, மனுஷங்கிட்ட இது என்னால் இது கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஒன்று சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையினால என்னால் முடியும். எப்போ எல்லாம் நம்ம மனிதனிடத்துல நமக்கு உண்பதாக இருக்கிற பிரச்சனை இடத்துல முடியாதுன்னு நம்முடைய இயலாமையை காண்பிக்கிறோமோ, அப்போ எல்லாம் நம்முடைய இயலாமை தான் சத்துருக்களுக்கு எப்படி ஆகுதுன்னா பலனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இருட்டுக்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, இருட்டு உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பாருங்க, இன்னும் நம்மளை பயன்படுத்த தான் செய்யும், இல்லைங்களா? இதுவே இருட்டுக்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமா இருப்பா, நான் விழுந்த ஆள் எழுந்திருப்பேன், கர்த்தர் என் தீபமா இருப்பாரு, அவர் என் விளக்கை ஏற்றுவாரு, நீதியின் சூரியன் என் மேல உதிக்கணும். அந்த இருளை பார்த்து நீங்க சொல்ல சொல்ல அது நினைக்கும் நம்மளோட பவரான ஆட்கள் தான் இதுக போல அப்படின்னு. இதுதாங்க நம்முடைய இயலாமை. என்னைக்கு மனுஷன்ட்ட சொல்லாதீங்க.
இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய காரியங்களை, இயலாத காரியங்களை, முடியாத காரியங்களை எப்படியாவது மனுஷன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறத விட கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்க, தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வரணும்னா, இன்னைக்கு இருக்கிற காலங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, மனுஷங்கிட்ட நம்முடைய இயலாமையே காண்பிக்கிறோம், தேவன்கிட்ட எப்படின்னா இருக்கிறது போலயே காண்பிச்சுக்கிறோம். எது இருக்கிறது போல? உள்ளத்துக்குள்ள பயம் இருந்தாலும் பயம் இல்லாத மாதிரி, ஆண்டவரே தோத்துற இல்லப்பா. மனுஷன்ட்ட என்ன சொல்லு, டாக்டர் அது மாதிரி தான் எனக்கு தெரியுது, டாக்டர் சிஸ்டர் அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மனுஷங்கிட்ட என்ன காண்பிக்கிறோம்னா நம்முடைய இயலாமையை காண்பிக்கிறோம். தேவன்கிட்ட என்ன காமிக்கிறோன்னா இயலாமையை இல்லாத போலயே காமிச்சுக்கிறோம். இல்லை, இன்னைக்கு மாத்துங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனத்தை அவர்கிட்ட காண்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாததை ஆண்டவர்கிட்ட காமிங்க. உங்களால் எதிர்கொள்ள முடியாத காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களால் செயல்பட முடியாததை ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக சொல்லி பாருங்க. மேலான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட எப்பயுமே அந்த இயலாமையை ஒரு நாளும் சொல்லாதீங்க. உங்கள் பலத்தை விட்டு கொடுக்காதீங்க. வசனம் சொல்லு, உன் ஸ்தானத்தை நீ என்ன பண்ணாதன்னா விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தான் வச்சிருக்கிறார். தேவன் உங்களை திடப்படுத்தி தான் வச்சிருக்கிறார். வாசிக்கிறோம் பாருங்க, வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 3:7. கர்த்தாவே உமது அடியேனை ஆக்கினீரே, நானோ வென்றால் இந்த ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிற. சாலமோன் ராஜா என்ன சொல்றார் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் இப்பொழுது தரிசனமாய் நிற்கின்ற பொழுது உனக்கு என்ன வேணும் கேளுனோன்னே இந்த மனிதன் கேட்ட ஒரு வார்த்தை, தன்னுடைய இயலாமையே ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னை ராஜாவாய் வைத்திருக்கிற உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத எப்படி இருக்கிறேன். இது மாதிரி நம்ம சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட? சொல்லணும். குடும்பத்தை நடத்த எனக்கு தெரிலப்பா, சொல்லிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை அற்புதமாக நடத்துவாருங்க. எங்கள் பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஆவிக்குரியதில் எனக்கு வளர எனக்கு தெரியல, அவர்கிட்ட சொல்லி பாருங்க. அவர் வளர வச்சார்னா ஒருத்தர் நெருங்க முடியாத அளவுக்கு, கனி கொடுக்கிற அளவுக்கு நம்மளை வளர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே வந்துட்டு அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர்னு வந்து பாருங்க, ஒன்றுமே ஒரு அசைவு வராது. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும்னா, எனக்கு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. கடல் மேலேயும் கூட கர்த்தர் நம்மளை நடக்க வைக்க வல்லவருங்க. அல்லேலூயா. கடல் மேலே கூட நடக்க வைப்பாரு. சாலமோன் கேட்குறான், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீ தெரிந்து கொண்ட இந்த ஜனத்துக்கு முன்பதாக ஆண்டவரே அடியேன் என்ன செய்கிறேன்னா இருக்கிறேன். தன்னுடைய இயலாமையை சொல்ற. சிறு வயதுல ராஜாவா வந்துட்டாரு, உண்மைதான். தாவீதுக்கு முன்பதாய் எத்தனையோ குமாரர்கள் இருக்கும்போது, சாலமோனுக்கு முன்பாய் அநேக குமாரர்கள் இருக்கும்போது ஆண்டவர் இந்த சாலமோனை தெரிந்து கொண்டு வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்டதான சோதரம் பத்சேபாளுடைய குமாரனா இருக்கிற இந்த சாலமோனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அடுத்த ஸ்தானத்துல ராஜாவாய் வைக்கிறார். இப்ப இந்த மாதிரி ராஜா போய் சொல்றாரு பாரு, என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு கிருபை தாங்க. 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12 வாசித்தீங்கன்னா அங்க ஒரு நபர் பாருங்க தன்னுடைய இயலாமை எப்படி சொல்றாருன்னா, வாசிக்கலாமா ஆண்டவர் சமூகத்துல? 20:12 2 நாளாகமம். நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராள கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லப்பா. யோசபாத் ராஜா இப்ப யுத்த ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டுட்டு கர்த்தர் சமூகத்துல போய் சொல்றான், ஆண்டவரே இன்ன படம் இருக்குது, அது இருக்குது, அந்த ஆயுதங்கள் இருக்கு, நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லல. தன்னுடைய இயலாமைய தேவ சமூகத்தில் அப்படியே வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்றாரு, எங்களுக்கு நிக்கிறதுக்கு என்ன இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி நம்முடைய இயலாமையை சொல்லுகிறோமோ, எந்த காரியத்தை முடியாதென்று சொல்லுகிறோமோ, அவர் என்ன மறுமொழி கொடுப்பார் எப்போதும் அப்படின்னா, முடியும் என்று தான் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
கடனை அடைக்கனால முடியல ஆண்டவர்னு சொல்லி பாருங்க, ஒரு குடத்தை எண்ணெயை வச்சு இருக்கிற அத்தனை கடனை அடைச்சு நம்மளை சாப்பிட வைப்பார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும்? இவன் கேட்கிறான், நிக்கிறக்கு எங்களுக்கு பலன் இல்லை. அதே யோசபாத்தை தான் பெராக்கா என்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் அவனையும் அவன் ஜனங்களையும் நடத்துறார் கர்த்தர் பாருங்க. சாலமோன் கேட்டான், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை. அதே சாலமோனை தான் 40 வருஷம் அதே ராஜ்யபாரத்தில் வைத்து கர்த்தர் அழகு பார்த்து ஒருவர் அவனுக்கு முன்னும் பின்னும் யாரு சமமா இராத அளவுக்கு பெரிய ஞானத்தை தந்து கர்த்தர் அந்த சாலமோனை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சிலருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, நம்முடைய இயலாமையை மனுஷன்கிட்ட மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை இல்லை, நம்ம மனுஷன்கிட்ட வச்சு கொண்டிருந்தோம்னா நம்ம இயலாமை எப்படி இருக்குன்னா அதே நிலைமையில தான் இருக்கும். என்னைக்கு கர்த்தர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுத்துட்றோமோ, அப்படி இறக்கி வச்சுடுறோமோ, நம்ம இயலாமையின் மத்தியில் அவர் கரம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. இயலாமையை சொல்லும்போது இன்னும் வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். அங்கே ஒரு தேவ மனிதன் தன்னுடைய இயலாமை எப்படி சொல்றாருன்னா, வாசிக்கலாமா? நெருக்கமும் கண்டிதமும் நோக்கி இருக்கிறது. 37:3 சொல்லுகிறது. எசேக்கியா இப்படி சொல்றாரு, தேவ சமூகத்துல போய் தன்னுடைய மக்களையெல்லாம் எங்க ஏசாயா தீர்க்கதரிசிட்டு அனுப்பிவிட்டு சொல்றாரு. அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாக தீர்க்கதரிசியை பார்த்து இப்படி சொல்லும்படி அனுப்புகிறார். பிள்ளை பேரை நோக்கி இருக்கிறது, பெறுவதற்கு என்ன இல்லை, பலன் இல்லை. மடிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம், மரணம்தான் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம், இனி ஒரு பிழைப்பு இல்லை என்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய இயலாமை அந்த ராஜஸ்தானத்தில் இருக்கிற எசேக்கியா கர்த்தருக்கு முன்பதாக அப்படி ஒரு சிறு பிள்ளை போல சொன்ன உடனே ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? அதே இடத்துல எசேக்கியாவுக்கு ஒரு பிழைப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஒரு சிறு பிள்ளை போல நம்முடைய இயலாமையை சொல்லணுங்க. ஒரு சிறு பிள்ளை பாருங்க, அதுகிட்ட கேட்டோம்னா அது செய்யறது செய்யணும், செய்யாது முடியாதுன்னு சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லும், கை வலிக்குமே அப்படின்னும். எழுது அப்படின்னா அது சொல்லும், 2 பேப்பர் எழுதிட்டு சொல்லும், கை வலிக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த சிறு பிள்ளையோட நம்மளை எழுத சொன்னாலும் மனசுக்குள்ள எழுத முடியலனாலும் எழுதி காட்டிடணும், 4 பேருக்கு முன்னாவது அப்படி ஒரு தெம்பா நிற்போம் பாருங்க. இல்லை, ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும்? சிறு பிள்ளைய போல. எப்போதெல்லாம் அவர்கிட்ட நான் திறந்த மனதோடு, எனக்கு ஒன்று தெரியாதப்பா, எனக்கு ஒன்றும் அறியாத ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே செய்ய இயலாத ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும்னு ஒப்பு கொடுக்கிறோமோ, அற்புதமா கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 75:6 சொல்லுகிறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையிலிருந்தும் ஒரு மனிதனுக்கு என்ன வராதுன்னா ஜெயம் வராது. என் இயலாமையை நான் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து அல்லது வனாந்தரத்தில் நான் சொல்லும் போது, எப்பக்கமாவது சொன்னா என் இயலாமையை சொன்னா, என்னால் முடியாத காரியத்தை நான் சொல்லும் போது 4 பேர் 4 ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, 4 பேர் 4க்கு உதவி செய்ய மாட்டாங்களா நினைக்கிறோம். நிச்சயம் சொல்றேன், யாரும் செய்ய மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. பார்க்க வருவாங்க, நம்மளை பத்தி பேசிட்டு தான் போவாங்களே ஒழிய யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. யோபுக்கு நடந்ததில்ல, பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி ஃப்ளைட்டு பிடிச்சி வர்றாங்க 3 பேரும். எதுக்கு வந்தாங்க? ஆறுதல் சொல்ல வந்து அவனை காயப்படுத்திட்டு போறாங்க, அவளை குற்றுயிரா அவனை ஆக்கிட்டு போனாங்க. சாத்தான் எடுத்ததை விட இப்ப இவங்க செஞ்சதான் ரொம்ப மேலான காரியம், கொடுமையான காரியம். அதன் மத்தியில சோத்திரம் ஆண்டவர் தான் அவனுடைய வாழ்க்கையவே கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப வனாந்தரத்துல இருந்து வராது, கிழக்கு மேற்குல இருந்தும் வராது. எனக்கு அந்த சொந்தக்காரங்க செய்வாங்க அல்லது இன்ன நபர் செய்வாங்க, நான் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த ஆளு செய்வாங்கன்னா எதுவும் வராது. நீங்க இயலாமைய கர்த்தர்ட்ட சொல்லுங்க, சரியா கர்த்தர் நம்மளை நடத்துவார். 146ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? சங்கீதம் 146:3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாதவர்களையும் மனுபுத்திரரையும் நம்பாதீங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதீங்கன்றார் ஆண்டவர். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய இயலாமை முடியாதது ஒன்னே ஒன்று, கைகளை உயர்த்துகிற அனுபவமாக இருக்கிற அவைகள் ஆண்டவருக்கு நேராக இருந்தா
கர்த்தர் நம்மளை முடியாத காரியங்களும் முடித்து காட்டுவார் அவர். ஹல்லேலூயா. உங்களால் முடியாத காரியங்கள், செய்து முடிக்க முடியாததை என் தேவனுடைய பலன் பராக்கிரமத்தின் கரம் இந்த நாட்களில் செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14:11 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆசா இப்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவர் பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இயலக்கூடிய முடியக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வார்கள். கூடக்கூடிய அவர்களால் நடத்தக்கூடிய நபர்களுக்கு திராணியை பார்த்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை பார்த்து உதவி செய்வார்கள். ஆனால் தேவனோ எப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கும் செய்வார், அப்படி இல்லாத எளியவர்களுக்கும் உதவி செய்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 72:13 வாசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? வாசிக்கலாங்களா? 72:13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் என்ன செய்கிறாரா? இறங்குகிறார்னு வசனம் சொல்லுது. பலவீனமானவர்களுக்கும் எளியவர்களுக்கும் இந்த உலகம் இறங்கவே இறங்காது. நம்முடைய சொந்தங்கள் இறங்கவே இறங்காது. பலவீனத்தை பார்த்துட்டு தூரமாய் போகிற இந்த காலங்களில் நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னோன்னா, நம்முடைய இயலாமைய தேவனிடத்துல சொன்னோன்னா, நம்மை தூக்கி நிறுத்துகிற எஜமானன் இயேசு அவர். ஹல்லேலூயா. வாசிங்களே, 69ஆம் சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? 61. எளியவர்கள் விண்ணப்பத்தை என்ன செய்கிறாராம்? கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறாருங்க. அதாவது எளியவர்கள், பலகீனமானவர்கள். யாரை எளியவர்னு சொல்லுவோன்னா, ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்கள், எதையும் நடத்த முடியாதவர்கள் தான் எளியவர்கள். அவர்களுடைய விண்ணப்பங்களை, ஜபங்களை, வேண்டுதல்களை யார் கேட்கிறாங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நம் கூப்பிடுகிறத அவர் கேட்கிறாரு. இயலாத காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்றவங்க பிள்ளைகளுக்கு அவர் உடனே அந்த விண்ணப்பத்துக்கு கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர். வேதத்தில் ஒரு நல்ல ஒரு உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அங்கே ஒரு நபரை ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு, அது அவனுடைய இயலாமை பாருங்க. ஒருவனும் இல்லை, நான் போவதற்குள்ள வேறொருவன் போய் இறங்கி விடுகிறான். போது அந்த குளத்தில் ஆண்டவர் வருகிறார். அந்த மண்டபத்தில் ஒருவனை பார்க்கிறார், 38 வருஷமாய் கிடக்கிறான். அவனிடத்துல ஓடி போய் கேட்கிறாரு, என்னப்பா சுகமாக விரும்புகிறாய்? அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உடனே தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். தன் வாழ்க்கையில நேர்ந்ததான அத்தனை காரியங்களையும் சொல்றான். என்ன சொல்றான்னா, குளத்தில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யார் இல்லை? ஒருத்தன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படி பேசணுங்க. என்னை தூக்கி விட யாரும் இல்லைப்பா, என்னை சுமந்து செல்ல யாரும் இல்லை ஆண்டவரே, எங்களை வழி நடத்த நீங்க தான்ப்பா. அப்படி உரிமையோடு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். போகணும் அந்த உரிமைக்கு. இன்னைக்கு ஆண்டவரை எப்படி பார்க்குறோன்னா, ஏதோ கடையில் போய் ஏதோ ஷாப்பிங் பண்ணுற அந்த அந்த ஒரு ஓனராக தான் அவரை நம்ம பார்க்குறோம். இல்லை, அவர் நம்முடைய சொந்தம், இரத்த சம்பந்தமானவர். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. தகப்பன்ட்ட பிள்ளை சொல்கிற போல, என்னால் முடியல தூக்குங்கன்ற பிள்ளை சொல்லுது பார்த்தீங்களா? ஒரு பிள்ளை சொல்லு, என்னால் எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுன்னு கேட்குது. இதே வெளியில் இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் கேட்க முடியும், என்னை தூக்குன்னு சொல்ல முடியாது, கொடுன்னு சொல்ல முடியாது. இந்த மனிதன் பாருங்க ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கிறானா, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருத்தனும் இல்லை ஆண்டவரே, ஒருத்தரும் இல்லை. யாரையாலும் சுற்றி சுற்றி பார்க்கிறான். அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது ஒருவனையும் இவனை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு இல்லை. எல்லாரும் பார்த்து சொல்லியிருப்பாங்க, யாருமே உதவி செய்யறதுக்கு தகுதி இல்லாதவன் அவன் அங்கீகரிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிதானே? 38 வருஷமா காத்து கிடக்கிறான். எத்தனையோ நேரம் தூதன் வந்து கலக்கிட்டு போய், அவருக்கு நேரம் கிடக்கும் போதெல்லாம் வந்து கலக்கிட்டு போயிருப்பாரு. ஒவ்வொரு விஷயம் எதிர்பார்த்தான். யாராவது மாமா வருவாரா, சித்தப்பா வருவாரா, அண்ணன் வருவானா, தங்கச்சி வருவானா, தம்பி வரும், ஒவ்வொன்றையும் சுற்றி 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 பார்த்து இப்போ எதுவுமே யாரும் வரல. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தரும் உன்னை சீன்றது கிடையாதுன்னு இருப்பாங்க, ஒருத்தரும் உன்னை மதிக்கிறது கிடையாது. அதை ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஹல்லேலூயா. என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, என்ன இறக்கி வர்றதுக்கு யார் இல்லைன்னா ஒருத்தன் இல்லைப்பா,
என்னை யாரும் மதிக்கிறதில்ல, யாரும் என்னை ஒரு பொருட்டா நினைக்கிறதில்ல. நான் எல்லாருடைய பார்வையில் தள்ளப்பட்ட கல்லாக தான் இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டதாக தான் இருக்கிறேன், பாலான நிலமாக தான் இருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவாத குழியாக தான் கிடக்கிறேன், ஒரு பலனும் பார்க்காத மரமாக தான் இருக்கிறேன்னு தேவ சமூகத்தில் இயலாமையை சொன்னா, இந்த நபரை பார்த்து தான் கர்த்தர் எழுந்து நடன்னு அற்புதத்தை கர்த்தர் செய்தாருங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரத்தில் நம்முடைய இயலாமையை ஒரு தகப்பன்ட்ட சொல்றது போல, பிள்ளை சொல்றது போல சொல்றோமோ, நம்ம வாழ்க்கையில தான் அற்புதத்தை கத்த தருவா. நம்ம வாழ்க்கையில தான் தருவா. ஒருவன் இல்லை வேறொருவன் அப்படின்னா அநேக ஏமாற்றம் அவன் வாழ்க்கையில. அவன் ரெண்டாவது சொன்ன ஒரு வார்த்தை, வேறொருவன் என்னை விரக்கி, நான் போறதுக்குள்ள யாரு போயிடறான்னா வேறொருவன், நான் பெறக்குற அவன் இன்னொருத்தன் பெற்றுட்டு போயிடறான். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய உயர்வை வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுறான், எனக்கு வர வேண்டிய நன்மை அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவரே, ஒன்றும் பயப்படாதீங்க, தேவ சமூகத்தில் இயலாமையை சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு வர வேண்டிய நன்மை அவர் தருவார், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார், நம்மளை வைக்க வேண்டிய உயர்வில் கர்த்தர் வைப்பார். நமக்கு உரிய அந்த ஸ்தானத்தில் ஒரு துணையும் தேவன் அங்கே அனுமதிக்க மாட்டார். நம்மளையே தூக்கி அங்கே நிறுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். எல்லாம் கரம் தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? உன் ஸ்தானத்தை ஒருவர் எடுக்க முடியாது, உன்னுடைய மேன்மையை ஒருவர் பறிக்க முடியாது, உன்னுடைய கணத்தை யாரும் சுதந்தரிக்க முடியாது. நமக்குரியதை நமக்கு தருகிற தேவன் அவன். ஹல்லேலூயா. நமக்குரியதை தருகிறவன் ஆண்டவர்ட்ட. இன்னைக்கு ஒருவேளை ஏமாந்து போயிருக்கலாம் அநேக காரியங்கள்ல. ஆண்டவர்ட்ட உங்க இயலாமையை சொல்லுங்க, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.